ஹாய் ஹலோ எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று வீடியோ போடலை. நேற்று கொஞ்சம் நம்ம வேலை விஷயமா நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமாக ஆயுர்வேத ஆரோக்கியம் குறித்து ஆயுர்வேத விழிப்புணர்வு முகாம் கேரளாவில் போய் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் சின்னமனூர்லேயும் காமாட்சிபுரம் சுக்கலாங்கல்பட்டி அந்த 2 ஊர்கள்லேயும் ஆயுர்வேத விழிப்புணர்வு முகாம் குறித்து கொஞ்சம் மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசி அவங்களுக்கு சில ப்ராடக்ட்டுகள் நம்ம உடம்பு ஹெல்த்துக்கு எதெல்லாம் எடுத்தால் நல்லது அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு ரெக்கமெண்ட் கொடுத்துட்டு வந்துருக்குறோம். மை லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனியில் இணைஞ்சு நம்ம பணியாற்றி கொண்டிருக்கிறதுல நான் ரொம்ப மிகவும் பெருமைப்படுகிறேன். என்னுடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் ஒரு நலமுடன் வளமுடன் வாழ்வதற்கும் முக்கிய காரணமாக இருந்தது இந்த கம்பெனியில் உள்ள ப்ராடக்ட்டுகள் மட்டும்தான். அதை ரெக்கமெண்ட் பண்ணது நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். எனக்கு கொடுத்தவங்களுக்கும் நான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய காலை உணவு, நேற்று கேரளா காலையில் போயிருக்கிறேன், இரவு ரெஸ்ட் எடுத்துருக்குறோம். இப்போ காலையில் உடம்பு வலினா அது வெயிலுக்கு நம்ம போயிட்டு வந்தது அப்படி தான் இருக்குது. பட் ஒரு நாள் அப்படி தான் இருக்கும். அதை சமாளிச்சுட்டு நம்ம கொஞ்சம் இப்போ ஒரு லைட் ஃபுட்டாக ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. தக்காளி சாதம் போட்டிருக்கிறேன். இன்றைக்கு காலை உணவு தக்காளி சாதம், அதுக்கப்புறம் கஞ்சி வச்சாச்சு. கொஞ்சம் இது நல்ல சில்லுன்னு ஆற வச்சு அதில் கொஞ்சம் மோர் வச்சுருக்கிறேன். வரகு கஞ்சி, அப்புறம் ஒரு நேந்திரம் வாழைப்பழம். இந்த கஞ்சி இதெல்லாம் இந்த வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். தொண்டைக்கும் சரி வயிற்றுக்கும் சரி ரொம்ப நமக்கு உடம்புக்கு நல்லது. தக்காளி கிலோலாம் 20 ரூபா அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கொஞ்சம் சீப்பாக இப்போ கிடைக்கிது. 6 கிலோ 100 ரூபா அப்படிலாம் கொடுக்குறாங்க. கிடைக்கிதுங்கிறதுக்காக நிறைய தக்காளி தொக்கு, தக்காளி ஊறுகாய், தக்காளி சாதம், தக்காளி சட்னி இந்த மாதிரியெல்லாம் சில பேர் நிறைய எடுத்துக்கிடுவோம். அப்புறம் இந்த வெயில் காலத்தில் நம்ம என்ன நினைப்போம், வெயில்னால தான் நமக்கு சூடு பிடிச்சிருக்கு, வெயில்னால தான் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது, அதனால தான் கல்லடைப்பு வருதுன்னு நம்ம நினைப்போம். இப்போ உள்ள மரபணு மாற்றம் செய்யப்பட்ட தக்காளி எடுத்தாலும் நமக்கு அந்த மாதிரியான கல்லடைப்பு வர்றதுக்கு, அதாவது ஸ்டோன் வர்றதுக்கு, கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும், நமக்கு கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், தக்காளி அளவோடு தான் நம்ம சாப்பிடணும். சீப்பாக கிடைக்குதுங்கிறதுக்காக நிறைய உபயோகப்படுத்த முடியாது. ஏற்கனவே தக்காளி உபயோகத்தை பற்றி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். எல்லாத்துலேயுமே ஒரு சட்னியாக இருக்கட்டும், உப்மாவாக இருக்கட்டும், ஒரு பீஸா பர்கரில் நம்ம ஸ்டப்புடு வைக்கிறதா இருக்கட்டும், தோசையில் தக்காளி, எல்லாத்துலேயுமே இப்போ அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு நமக்கு ரொம்ப சேர்க்குறது. எப்போவாவது சேர்த்துக்கலாம். நானே தக்காளி சாதத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு எவ்வளவோ நாள் டெய்லி வீடியோ போடுறேன், தக்காளி சாதம் வந்துதான்னு பாருங்கள். ரொம்ப லாங்காக இருக்கும், ரொம்ப நாளாக இருக்கும். இன்றைக்கி ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு முடியாத நேரத்தில் நம்ம இது வைக்கிறோம். சாப்பிடவே கூடாதுன்னு சொல்ல வரல, எல்லாத்தையும் அளவோடு எடுத்து ஆரோக்கியத்தோடு வாழணும் அப்படிங்கிறது ஒன்று தான். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். என் மனசில் பட்டதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிடிச்சா ஏற்றுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். தேங்க்யூ.